செட்டிநாடு இந்த மாதிரி. இது வந்து நல்ல ஒரு அரக்கு கலர்ல வந்து உபநயனம் மே மந்த் வருது. ஸோ அவ வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கா. இது எல்லாத்தையுமே செட்டா பிரிச்சு வச்சுட்டோம். 5 பேரு. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் கன்னியா குழந்தை டாலா இருப்பா, அதனால கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். பட் இது வந்து மஷ்ரூம் மறக்கடிச்சிடும். சிருஷ்டி ஜுவல்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நாங்கள் வந்து ஆர்டர் போட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:55 ஆகுது. ஆமாம், இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பணுன்ட்டு. பட் வந்து காலையிலேருந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் நான் வந்து கிளம்பி வந்தேன். இங்கேயோ டென்ஷன், ஃபோன் மாறி மாறி போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு டேட்னால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன். அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ இன்னைக்கு அது எதுக்குன்னா சுமங்கலி பிரார்த்தனை. ஆக்சுவலாக வந்து 22 நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வச்சுருந்தோம். அப்புறமா பார்த்தா நமக்கு கொஞ்சம் அந்த எப்பயுமே இந்த லேடிஸ் ப்ராப்ளம்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து சில கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாருக்குமே யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் இதை வந்து நல்ல நிம்மதியாக வந்து பண்ணணும். யாரும் நம்மளால் வந்து வேறு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணோட அதில் ஒரு டென்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு ஒரு டேட் பார்த்தோம். அப்புறமா வேறு எதுவும் அமையலை அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஒரு டேட் பார்த்து இப்போ ஃபைனலாக ஓகே, இது வந்து என்னைக்குன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது வந்து சண்டே. இது வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. ரொம்ப விசேஷம். சுமங்கலி பிரார்த்தனை வெள்ளிக்கிழமையில செஞ்சா. இன்னொன்று குட் ஃப்ரைடேனா ஜென்ஸ்க்கும் வந்து லீவ் இருக்கும், அவங்களும் வந்து வரலாம், கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து எல்லாருமே அவைலபிலிட்டியும் இருக்குது, எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். ஓகே, அன்னைக்கு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, விசேஷமாக அது வந்து வெள்ளிக்கிழமையில் நடந்தால் இன்னும் விசேஷம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் 22 இருந்ததை வந்து 3rd அன்னைக்கு, ஏப்ரல் 3rd அன்னைக்கு வந்து மாற்றிட்டோம். அது வந்து கொஞ்சம் மைண்ட் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. சார், நாங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா சுமங்கலி பிரார்த்தனைக்கான அந்த செட்டெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து அதுவுமே போஸ்ட்பான் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி ப்ராப்பராக வந்து வைக்கணும். பட் லக்கிலி நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் நம்ம அது ரிலாக்ஸ்டாகவே வந்து பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் என்ன சாரீஸ் வாங்கணும் அப்படின்றத கூட உங்களுக்கு நான் வந்து காட்டுறோம். ஆமாம், ஸோ அதை காட்டிட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே ஒரு செட்டாக அப்படியே எடுத்து வச்சிடணும். அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லாம் வந்து வாங்கறதுக்கு போகிறோம். அந்த ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் தனி வீடியோவாக கொடுக்குறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வேற ஒரு டெய்லர் இப்போ வந்து இது பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் வந்து ப்ளவுஸ் அந்த ஷேர் பண்ணுறப்போ அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம். சரண்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடிசா இருக்குது, கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். அப்புறமா வந்து எல்லாமே காட்டுறோம், வளையல் அந்த சாரியோட வச்சு உங்களுக்கு வந்து என்னென்ன இதுன்னு சொல்லி காட்டுறோம். ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே அவள் காட்டியிருப்பா, அந்த ஜடா செட்டு அது எல்லாமே. ஸோ இது முக்கியமாக ப்ளவுஸுக்கு வந்து தனியாக வந்து வீடியோ என்னோட ப்ளவுஸும் நான் வந்து காட்டுறேன். என்னோட பெண்டிங்கில் இருந்த நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கான ப்ளவுஸ் எல்லாமே வந்து காட்டுறோம். அண்ட் இதில் வந்து நான் வந்து ஒரு செட்டு வந்து வாங்கியிருந்தேன். ஒரு செட்டு வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்து வந்துருச்சு. அதை வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை காட்டிடுறேன். எனக்கு இது மாதிரி இந்த பவழ மணி இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டோட பையனுக்கான போன லொக்கேஷனும் வருது. அது வந்து ஏப்ரல் அன்னைக்கு, ஏப்ரல் மாதத்தில் வந்து வருது. ஸோ அது மே சொன்னேன்னா மே மாதம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நிக்கிலோட ப்ரீகேஜிலேருந்தே அவனோட ஃப்ரெண்ட். அவனுக்குமே வந்து உபநயனம் மே மந்த் வருது. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கா. அதுக்கான ஷாப்பிங்கும் நாங்கள் வந்து போவோம் ஏப்ரல் மாதம். ஸோ அங்கே வரும்போது போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்திருக்கும், பட் இந்த பவழமணி இருக்கிறதுனால ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இது வந்து நான் ஒரு ஆமாம் லக்ஷ்மி, இது வந்து ஒரு தாலி டிசைன் மாதிரி இருக்கு. எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நெக்லஸ் டைப்பை விட இந்த மாதிரி சோக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். கழுத்தொட்டி போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ ஜிமிக்கி இதெல்லாம் வந்து பிடிக்கவே மாட்டேங்குதுங்க, ஏன்னே தெரியல. இது வந்து ஒரு செட்டு ரொம்ப குட்டியா இருக்குப்பா. இந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த அளவுக்கு தோடு இருந்தா நல்லா இருக்கும்.
ஆமா, இன்னொன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மிதுனோட ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தது. இந்த மாங்காய் மாலை மாதிரி வாங்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. சிருஷ்டி ஜுவல்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நாங்க வந்து ஆர்டர் போட்டோம். நல்லா இருக்கு. ஆமா இதோட இதுவும் குட்டியா இருக்கு. ஆமா, இதோட தோடுமே குட்டியா தான் இருக்கு. ஆனா இது நல்ல வந்து வெயிட் பாருங்க, எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா வந்து அடர்த்தியா இல்ல, நல்லா இருக்கு. நாங்க அந்த ஆரஞ்சு சாரி வந்து கிருத்திகா பொட்டிக்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்கோம். சரி, அதுக்கு இதுலயுமே வந்து தோடு குட்டியா தான் இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஏதாவது ஒரு இது பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாங்காய் சைஸ்க்கு வந்து தோடு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் சொல்றேன். இது வந்து இந்த லக்ஷ்மி சைஸ்க்கு இருக்கணும், இதுல மாங்காய் சைஸ். பட் அந்த மாதிரி இப்ப வரல. இது இதுக்கு வந்து இந்த மாங்காய் சைஸ் பீஸ் மட்டும் போடாம தோடு மட்டுமே பெருசாலாம் போடுறாங்க. அந்த மாதிரி கூட பண்றாங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்னு போடுற மாதிரி ஒன்னு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதனால இது போட்டா அதுவும் போட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் வரட்டும். உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அடர்த்தியா தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஆனா நான் இப்போ இது நான் உங்களுக்கு போட்டு காட்டல, ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸோட போட்டு காட்டினா உங்களுக்கு அந்த லுக்கே தெரியாது. நான் இது வந்து உங்களுக்கு அந்த சாரியோட ஃபங்க்ஷன் அன்னைக்கு போடுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்திருக்கு. அப்படியே நாங்கள் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அந்த சாரீஸ் எடுத்து வைக்கும்போது விளாக் கண்டினியூ பண்ணுறோம். ஆமா, இது வந்து இன்னும் பிரிக்கவே இல்லை. வாங்கினதோட சரி, அதை வச்சதோட சரி, அது அப்படியேதான் இருக்கு. இப்ப நான் உக்காந்துக்கவா? எனக்கு என்னன்னா இதை காமிக்காம அப்படியே பத்திரமா வச்சுட்டு அப்புறமா காமிக்கலான்னு தான் தோணுச்சு. சரி, இப்போ இன்னும் இதை எடுத்து வைக்கலைங்க. ட்ரெஸ் வாங்கினது, இது வந்து குட்டிக்கு ட்ரெஸ். இது பாருங்க, செட்டு அப்படியே இருக்கு. இந்த வளையல் செட் எல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் அப்படியே இருக்கு. அந்த மஞ்சளோட வாசனை. மொத்தம் இப்ப வந்து 5 சுமங்கலி கூப்பிடுறோம். 5 சுமங்கலி, அது நம்ம இஷ்டம் தான். 5, 7 அந்த மாதிரி, நம்ம 11 பேரு எவ்வளவு பேர் வேணா நம்ம கூப்பிட்டுக்கலாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து இப்போ 5 பேர் தான் கூப்பிடுறோம். ஒரே ஒரு கன்னியா குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு குட்டி பொண்ணை கூப்பிட்டுருக்கேன். இப்போ இது வந்து நான் எல்லாருமே கூப்பிட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. இப்போ இதுல என்ன அப்படின்னா, சுமங்கலி பிரார்த்தனை வந்து இப்போ மாமியாரை உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அவங்க மருமக உட்காரக்கூடாது, 2 பேர் உட்காரக்கூடாது அந்த மாதிரி. அதனால பெரியவங்களா பார்த்துதான் கூப்பிட்டது. அவங்க எல்லாருக்குமே வந்து இப்ப நாங்க சரவணால தான் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். என்னைக்கு மாமியார் உட்கார்ந்தாங்கன்னா நான் உட்காரக்கூடாது, இல்ல நான் உட்காரணும் அந்த மாதிரி இருக்கனால என்னோட மாமியார் உட்காருவாங்க. இது வந்து இந்த புடவை தான் வாங்கினேன். இது வந்து ஒருத்தவங்களுக்கு. ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல தான் வரும், இருந்தாலுமே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ இந்த சீசனுக்கு கட்டுற மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த சம்மர்ல வந்து இது மாதிரி காட்டன் கட்டினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எல்லாமே சரி வச்சு ரொம்ப அழகா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும் சாரீஸ்லாம். இந்த மாதிரி இருந்தா எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கலரு செட்டிநாடு இந்த மாதிரி. இது வந்து நல்ல ஒரு அரக்கு கலர்ல கிரீன் கலர் பார்டர். கல்யாணி காட்டன்லயே ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி. பெரியவங்க கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப சின்னவங்களும் இந்த மாதிரி கட்டுறாங்க. அழகா வந்து அதுக்கு இது பண்ணி ஜாக்கெட் தைச்சு கட்டுறாங்க. ஸோ இன்னொன்னு வந்து இது எல்லாமே வித் பிளவுஸ் தான். ஆனா இதுல உள்ளேயும் நமக்கு இன்னொரு பிளவுஸ் வைக்கணும் இதே மாதிரி. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி கலர்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, டார்க் கலர்ஸ். அதனால மோஸ்டா இந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் நாங்க வந்து ஒரு கவர் போட்டு வாங்கிட்டோம். இது மட்டும் இல்லாம நிறைய வச்சு கொடுக்குற சாரீஸ்லாம் அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஆமா, அதெல்லாம் இப்போ பார்க்கல நாங்க. ஏன்னா வந்து இல்ல அது வந்து அப்புறம் இது எங்களுக்கு அப்படி மாத்திப்பாங்க. ஸோ அதனால நாங்க யாருக்கும் இது மட்டும் நான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிட்டோம். நாங்க அப்படியே ஒரே மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இதுல கலர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு கலர் மட்டும் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா, அந்த புடவை கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கலரு. ஸோ எல்லாருக்கும் நேம் போட்டே எழுதி வச்சுட்டேன், யார் யார் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. யார் யாருன்னு நான் இப்போ சொல்றேன். எங்க அம்மா, அப்புறமா லாவண்யாவோட மாமியார், அப்புறமா மிதுன் குட்டியை வந்து சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவங்களுக்கு. நான் இப்போ வந்து வாடகை வீட்டுல இருந்தேன். மிதுன் வந்து 8 மாசத்துல இருந்தே தெரியும். ஸோ ரொம்ப பெட்டு. அவங்க வந்து அவங்க பேர் வந்து ஷில்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா ஆண்டின்னு கூப்பிடுவோம். ஸோ அவங்களோட பொண்ணு எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கேன்.
ஸோ இது ஒரு கலர். இதுல என்ன டிஃபரன்ஸ்னா 3 சாரி ஒரு கலர்ல இருக்குப்பா. ஆமா அந்த அரக்கு கலர் தான் இது. ஆமா அரக்கு கலர் தான் மெயின். அப்புறம் இது மட்டும், இது ரெண்டும் ஒரு மாதிரி இருக்கு. இதுல பாருங்க. ஸோ இது வந்து ஒரே சேம் தான், ஆனா ஜரிகை மட்டும் வேற மாதிரி வருது. இது வந்து ரெட் வித் கிரீன். பார்டர் மட்டும் நல்லா இருக்கு. இது எல்லாமே நமக்கு பட்ஜெட்குள்ளதான் வரும். எல்லாமே 700 ரேஞ்ச் அந்த மாதிரி தான், 700குள்ளதான் வரும். ஆனால் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வாங்கி கொடுக்கறதும் கொஞ்சம் நல்லா வாங்கி கொடுக்குற அந்த திருப்தி இருக்கும். அது பெரியவங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். யங்ஸ்டர்ஸ் வந்து நான் கூப்பிட்டுருந்தேன், கொஞ்சம் எங்கா இருக்கிறவங்கன்னா நான் வேற மாதிரி சூஸ் பண்ணியிருப்பேன். ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க வந்து சுமங்கலி செட்டுன்னு போட்டு இந்த பேக் வந்து தனியா வச்சிட்டோம். இது வந்து என்னோட மாமியார் இவங்க வந்து அந்த மாதிரி வந்து நேம் எழுதி வச்சிட்டோம். இதே மாதிரி நாங்க வாங்கின சாரி எல்லாம் இன்னும் எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அப்படியே செட்டு செட்டா வாங்கினதுதான், அப்படியே அள்ளி போட்டுட்டு வந்தாச்சு. எதுவுமே இன்னும் எடுத்து வைக்கல. இது வாங்கியிருக்கோம்ல நம்ம ஜிப்லாக் வாங்கியிருக்கோம். ஆமா ஆமா ஆமா, எல்லாமே அதுலதான் இருக்கு. இது வந்து நாங்க என்ன பண்ணோம்னா மொத்தமா இந்த கன்னியா குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு, அப்புறம் எல்லாருக்கும் இந்த மாதிரி நெய் பாலிஷ் மை இதெல்லாம் வந்து போடுறோம். இதுலதான் இருக்கு பாரு. நான் எதுவுமே பிரிக்கல பாருங்க, அப்படியே செட்டா வச்சிருக்கேன். நான் ஜிப்லாக் கவர் எல்லாம் சரி ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி ஜிப்லாக்ல வரலையே, இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது பேக் பண்ணி கொடுக்கவும் ஈஸியா இருக்கும். இது எடுத்து அவங்க இப்ப யூஸ் பண்ண போறது இல்லை, அவங்க யூஸ் பண்ணும் போது எடுத்துக்கட்டும். பிளவுஸ் பீட் எதுல இருக்கு? ஆமா ஆமா அதுவும் இருக்கு, எடுத்துட்டு. இந்த மாதிரி செட் நாங்க வந்து வாங்கிட்டோம். இது ஆக்சுவலா ஆனா அம்மா வந்து கண்ணாடி இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கணும்னு சொன்னாங்க, அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது கண்ணாடி பாக்குற மாதிரி இருக்கணும். இதுலயும் ஒரு கண்ணாடி இருக்கட்டும், அதையும் வச்சிருவேன். ஸோ இதுலயுமே சீப்புலாம் இருக்குதான். இது சும்மா ஒரு சின்ன ஒரு காம்போ செட் மாதிரி அப்படியே கொடுக்குறாங்க. ஆமா அதுவும் நாங்க தனியா வாங்கிட்டோம். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சீப்பா இதுவும் வச்சுட்டு அதுவும் வைப்போம். என்னப்போ இது வந்து கண்ணாடி நமக்கு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே விட்டுட்டோம். ஆனா எங்களுக்கு தெரியல, முகம் பாக்குற மாதிரி நல்லா பெருசா வாங்கி கொடுக்கணுமா. சரி அது மட்டும் நான் போய் வாங்கணும். இப்ப இதெல்லாம் இப்ப வச்சிடலாமா? இது எல்லாத்தையுமே செட்டா பிரிச்சு வச்சுட்டோம். 5 பேரு. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் கன்னியா குழந்தை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வளையல் மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே வச்சாச்சு. இது இப்போ பிரித்தோம் அப்படின்னா உடஞ்சிருமோன்னு இருக்குது. இப்போ அந்த டைமில் பிரித்து உள்ளே வச்சுக்கலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா வெத்தலை பாக்கு பூப்பழம் அதெல்லாம் வைக்கணும். அது வந்து இது எல்லாத்தையும் செட் பண்ணிடுவேன். இப்போ எல்லாத்தையுமே ஜிப்லாக் கவரில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருவேன். இது அந்தந்த கவரோடையே வச்சுருவேன், சாரியோடையே. அப்போ ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்ம வெத்தலை பாக்கு பழம் அதை அப்படியே மேலே வச்சுட்டு இதில் ஜாக்கெட் பெட்டும் வைக்கணும். ஸோ ஒரு 5 ஜாக்கெட் பெட் நான் எடுத்து வச்சுருக்கேன் புடவையோட. அப்புறமா குட்டிக்கு வந்து ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கேன். அவளுக்கு வந்து நான் ஏற்கனவே பட்டுப்பாவாடை சட்டை வாங்கி கொடுத்தேன். ஸோ இது வந்து சரி இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்ட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனே. இது வந்து இதோட அப்படியே பெல்ட்டும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஒழுங்கா செட் பண்ணு. இதுக்கு வந்து நாங்க என்னென்ன வாங்கணும்னா பாருங்க, எல்லா ப்ளூலயே வந்து மேட்சிங்கா செட்டு, அப்புறம் இந்த மாதிரி பேண்டு, அப்புறம் இது நெயில் பாலிஷ். இங்க பாரு, இப்ப பாரு, இப்ப தெரியும். அவ கொஞ்சம் டாலா இருப்பா, அதனால கரெக்டா இருக்கும் அவளுக்கு. எல்லா புடவைக்கும் மேல செட்டு செட்டா அப்படியே எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே வந்து அவங்கவுங்க பேர் போட்ட பேக்ல எடுத்து வைக்க வேண்டியதுதான். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சுமங்கலி பிரார்த்தனைக்கு. கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம். நான் வந்து இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வந்து மித்துன் எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 days வந்து ஸ்டே பண்ணினா. அப்போ வந்து கேட்டான், நான் இது வரைக்கும் இது வந்து ட்ரை பண்ணதே இல்லை, பட் நான் இதை வச்சு நான் ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். இது வந்து நேற்று ஃப்ரூட்ஸ் வாங்க போகும்போது கிடச்சிது. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மஷ்ரூம்னா எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். பட் இதை வந்து மஷ்ரூம் மறக்கடிச்சிடும் போல, இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது. சரி இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ரெசிபீஸ் பார்த்தப்போ ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி, ஆக்சுவலாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணாங்க. நம்ம வந்து வேறு மாதிரி ஏதாவது ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம்.
சரி நம்மக்கிட்ட வேற நம்ம ரெசிபி பார்த்தோம்ல, அந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து இல்லை. ஸோ இப்போ மாவு வேணும் பேஸுக்கு, நமக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. அதில் வந்து இப்போ சோள மாவு இருக்குது. ஸோ இது அரிசி மாவு கூட இருக்குப்பா. கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கம்மன ஆயிஸ்டர் பஜ்ஜி பண்ணிடலான்னு பார்க்குறேன். சரி ஓகே. இப்போ நான் வந்து இது கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் வேணும், அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு அந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணிட்டு இதை வந்து அதில் டிப் பண்ணி வந்து ஒரு ரெசிபி பண்ணுவேன். ஓகே வாங்க. இதுக்கு வந்து பேட்டருக்கு ஆக்சுவலாக மைதா மாவு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு, அதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, கடலை மாவு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குது, சோள மாவு இருக்குது, அதை தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதோட கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். பெப்பர், அதுதான் மெயின் காரம் இதில். ஸோ அதனால் பெப்பர் பவுடர் நிறையா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு அதெல்லாம் போட்டால் பிடிக்குன்றனால அதுவும் வந்து இதுலேயே போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் திக்கா, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்கா இல்லாமல் பஜ்ஜி கேமா வந்து கரைச்சிப்போம்ல அந்த மாதிரி ஒரு மாவு இது வந்து கரைச்சிக்கணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா நான் பார்த்த மெத்தட் வந்து வேற. சரி நம்மக்கிட்ட அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லை. சரி இதை இருக்கிறத வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணோம். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பேட்டரை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துக்கலாம். அது எனக்கு குக் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி அந்த கோட்டடாக சூப்பராக வந்து வந்திருந்தது. குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. காரம் வேணும்னா அந்த பேட்டரை நீங்கள் செக் பண்ணி உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். டேஸ்ட் எப்படி வருமோன்னு நினச்சேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து இதில் நான் புதுசாக ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குமா? இப்போ நல்லா இருக்கா? இது ஒரு ஃப்ரை மாதிரி நாங்கள் பண்ணிட்டு மேலே ஆரிகானோ இது போட்டோம்.